ஏன் உன் தமிழ் வித்தியாசமாக இருக்குது? சார் நீங்கள்லாம் கேரளா கரெக்டா? ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. இங்கே எல்லாம் நல்லா பேசணும், சிரிப்பானு, உன் சந்தோஷத்துலேயும் கலந்துக்கணும், உனக்கு கஷ்டம் போது கைட்டிக்கணும். டூரிங் டாக்கிஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? சார், புக் மை ஷோவை பார்க்கும்பொழுது தமிழ்நாட்டில் குறிப்பாக சிட்டிகளில் கேங்கஸ் அண்ட் சுமோ திரைப்படத்தை விட மோகன்லால் சாரினுடைய தொடரும் திரைப்படத்தினுடைய பல ஷோகள் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் இந்த திரைப்படத்தை பார்த்துட்டீங்களா? மக்கள் தமிழ் திரைப்படங்களுக்கு ஆதரவு கொடுக்காம பிறமொழி திரைப்படங்களுக்கு கொடுக்கறது தமிழ் சினிமாவுக்கு ஆரோக்கியமானதான்னு யாழ்ப்பாணத்துல ஜானி கேட்டிருக்காங்க. மோகன்லால் படத்துக்கு தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய ஆதரவை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க. இப்போ கேரளாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே நம்முடைய தமிழ் நடிகர்கள் பல பேர் செல்வாக்கு கொடுத்துக்கிறார்கள். அவங்களுடைய படங்களுக்கெல்லாம் அந்த அளவுக்கு கேரளாவில் வசூல் இருக்குது. அவங்களாம் இப்படி பார்க்க ஆரம்பித்தாங்கன்னா கேரளாவில் நம்முடைய தமிழ் நடிகர்களுடைய படங்கள் ஓடுமா? திரைப்படங்களை பொறுத்த வரைக்கும் அதை மொழி இனம் இதுக்குள்ளே சுருக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. எஸ்.ஏ. சந்திரசேகர் சார், திருமண நாள் பரிசா ஷோபா மேம்க்கு கிஃப்ட் பண்ண BMW காரினுடைய விலை என்னன்னு மந்தவெளியிலிருந்து கார்த்திக் கேட்டிருக்காங்க. எஸ்.ஏ. சந்திரசேகர் தன்னுடைய ஆருயிர் மனைவிக்காக வாங்கி தந்த அந்த காருக்கு விலையே கிடையாது என்று நான் சொல்வேன். தன்னுடைய அன்பு மனைவிக்காக எஸ்.ஏ. சந்திரசேகர் தந்த பரிசு இது போன்ற பரிசுடைய உன்னதத்தை இது மாதிரி விலைக்குள்ள தயவு செய்து சுருக்கிடாதீங்க. காதல் கொண்டேன் திரைப்படத்துக்கு பிறகு நடிகர் தனுஷனுடைய நடிப்பை உலக நாயகன் கமல்ஹாசன் சார் எங்கேயாவது எப்போவாவது பாராட்டி இருக்காரான்னு பாண்டிச்சேரியிலேருந்து பெருந்தமிழன் கேட்டிருக்காங்க. காதல் கொண்டேன் படத்துக்கு பின்னாலே பல திரைப்படங்களிலே தனுஷ் தன்னுடைய மிகச்சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆனாலும் அதையெல்லாம் சொல்கிறதுக்கு சரியான சந்தர்ப்பம் கமல்ஹாசனுக்கு அமைய வேண்டாமா? என்னை பொறுத்த வரைக்குமே எடுத்துட்டிங்கன்னா தனுஷுடைய நடிப்பை பல திரைப்படங்களே நான் ரசித்திருக்கிறேன். அவருடைய நடிப்பை பாராட்டணும் அப்படின்னா அதுக்கு சரியான ஒரு மேடை அமைய வேண்டாமா? அப்படி ஒரு மேடை கேப்டன் மில்லர் படத்தினுடைய பாடல் வெளியீட்டு விழாவிலே எனக்கு அமைந்தது. அப்போ தனுஷை பக்கத்தில் வைத்துக்கொண்டே அவர் எந்த அளவுக்கு சிறப்பான நடிகர், எந்த அளவுக்கு என் மனதை கவர்ந்திருக்கிறார் என்பதை பற்றியெல்லாம் அந்த மேடையிலே நான் பேசினேன். இப்படி சந்தர்ப்பங்கள் அமைந்தால்தானே ஒருத்தர் பாராட்ட முடியும். சார், நான் உங்களுடைய தீவிர ரசிகர் அண்ட் உங்களுடைய சாய்வு சித்ரா நிகழ்ச்சி ரொம்பவும் அருமையாக இருக்கும். ஒரு நேர்காணலில் ஒருத்தர் பேசும்பொழுது குறுக்கிடாமல் கேட்குற கலையை நீங்கள் எங்கேருந்து கற்றுக்கிட்டீங்க அண்ட் இந்த மாதிரி இன்டர்வியூ பண்ணுறதுக்கு உங்களுடைய ரோல் மாடல் யாருன்னு யூஎஸ்லேருந்து வெங்கட் கேட்டிருக்காங்க. உங்களுடைய பாராட்டுக்கு என்னுடைய இதயபூர்வமான நன்றி. இந்த நேர்காணலை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னோடி அப்படின்லாம் எனக்கு யாரும் கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவேன். நேர்காணலை பொறுத்த வரைக்கும் யாரை நம்ம நேர்காணல் எடுக்கிறோமோ அவர்களுடைய அனுபவங்களை சொல்வது தான் அந்த நிகழ்ச்சியின் நோக்கம். அப்படின்றதுனால அவங்க தான் அந்த நிகழ்ச்சியில் பிரதானமாக பேச வேண்டும் என்ற முடிவை மட்டும் அந்த நிகழ்ச்சியினுடைய துவக்கத்திலேயே நான் எடுத்துக்கொண்டேன். அதன் காரணமாக தான் அந்த நிகழ்ச்சி இந்த அளவுக்கு உங்கள் மத்தியிலே வரவேற்பை பெற்றிருக்கிறது. 1950களில் சிவாஜி கணேசன் சார் நடித்து வெளிவந்த திரைப்படங்களில் எதெல்லாம் அவருக்கு வெற்றி படமாக அமைஞ்சது அண்ட் எதெல்லாம் அவருக்கு தோல்வி படமாக அமைஞ்சதுன்னு சென்னையிலிருந்து கௌஷிக் கேட்டிருக்காங்க. 1952ஆம் ஆண்டிலே தான் சிவாஜி நடித்த முதல் திரைப்படமான பராசக்தி திரைப்படம் வெளியானது. அந்த திரைப்படம் எந்த அளவுக்கு வெற்றி படமாக அமைந்தது என்பது நீங்கள் எல்லோரும் அறிந்த விஷயம். அந்த படத்தை தொடர்ந்து 50களிலே சிவாஜி நடித்த திரும்பிப்பார், மனோகரா, கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி, தூக்கு தூக்கி, எதிர்பாராதது, சபாஷ் மீனா, வீரபாண்டிய கட்டபொம்மன், மரகதம், பாகப்பிரிவினை போன்ற பல படங்கள் மிகப்பெரிய வெற்றி படங்களாக அமைந்தன. சார், என்ன காரணத்தினால கவிஞர் வாலியை விட கவிஞர் கண்ணதாசனும் வைரமுத்துவும் அதிகம் போற்றப்படுறாங்கன்னு கனடாலேருந்து சிவா கேட்டிருக்காங்க. இந்த ஒப்பீட்டிலிருந்து அன்பு கூர்ந்து கவிஞர் கண்ணதாசனை வெளியில் எடுத்துருங்க. ஏன்னா கவிஞர் என்றாலே கண்ணதாசன் மட்டும்தான் அப்படின்னு சொல்கின்ற பல பேர் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்காங்க. வைரமுத்து, வாலி ஆகிய இருவரை ஒப்பிடும்போது இருவருமே மிகப்பெரிய திறமைசாலிகள். இந்த ரெண்டு பேரில் வைரமுத்துவை பொறுத்த வரைக்கும் அவர் கொஞ்சம் பப்ளிக் ரிலேஷன்ஸ் அதிகம். நடிகை கீர்த்தி சுரேஷ் நடித்த ரிவால்வர் ரீட்டா திரைப்படம் எப்போ வெளிவரும்னு குவைத்லேருந்து அமிர்தேஸ்வரன் கேட்டிருக்காங்க. கீர்த்தி சுரேஷ் நடித்துள்ள ரிவால்வர் ரீட்டா படத்தை பார்க்கறதுக்கு நீங்கள் இவ்வளோ ஆவலாக இருக்கீங்க அப்படின்றது அந்த படத்துடைய தயாரிப்பாளர்களுக்கு தெரியல அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி இருந்த போதிலும் மிக விரைவிலே அந்த படம் வெளியாகிவிடும். சார், கேங்கஸ் திரைப்படத்தில் மேனேஜர் வேஷத்தில் நடித்த நடிகர் யாருன்னு கள்ளக்குறிச்சியிலேருந்து தவமணி கேட்டிருக்காங்க. கேங்கஸ் திரைப்படத்திலே மேனேஜர் கதாபாத்திரத்தில் நடித்திருந்தவர் அந்த படத்தினுடைய திரைக்கதை ஆசிரியரும் வசனகர்த்தாவுமான வெங்கட்ராகவன். மோகன் சர்மா சாரினுடைய நம்ம கிராமம் திரைப்படத்தை எந்த ஆன்லைன் தளத்தில் பார்க்க முடியும்னு கோவைப்புதூர்லேருந்து பாபு கேட்டிருக்காங்க. நம்ம கிராமம் படத்துடைய சேட்டலைட் உரிமையிலையோ OTT உரிமையிலையோ யாருக்கும் நான் விற்கலை அப்படின்றத பற்றி
நம்முடைய நேர்காணல்லையே மோகன் சர்மா சொல்லியிருந்தார். ஆனாலும் அந்த படத்தை பார்க்கணும்னு நீங்கள் விரும்பினீங்கன்னா அந்த படம் யூடியூப்லேயே காண கிடைக்கிறது, நீங்கள் பார்க்கலாம். இப்போ நடந்த காஷ்மீர் சம்பவம் குறித்து இளையராஜா சார் மாநிலங்களவையில் பேசுவாரா, ஒரு மாநிலங்களவை உறுப்பினரா அவருக்கு அந்த உரிமை இருக்கான்னு கோயம்புத்தூர்லேருந்து அஜய் கேட்டிருக்காங்க. காஷ்மீர் சம்பவம் குறித்து மாநிலங்களவையிலே பேசுவதற்கு இளையராஜாவுக்கு எல்லா உரிமைகளும் இருக்கின்றன. அவர் நினைச்சார்னா தாராளமாக பேசலாம். நடிகை சோனா இயக்குன வெப் சீரிஸினுடைய ரிலீஸ் நிலைமை இப்போ என்னவா இருக்கு, அவங்க எந்த ஓடிடி தளத்தில் அதை ரிலீஸ் பண்ண இருக்காங்கன்னு பெல்ஜியம்ல இருந்து ஹரிகுமார் லக்ஷ்மணன் கேட்டிருக்காங்க. நடிகை சோனா இயக்கியுள்ள வெப் சீரிஸுடைய படப்பிடிப்பு முழுவதுமாக முடிவடைந்து விட்டது. அதை நம்முடைய நேர்காணலையே சோனா தெரிவிச்சிருந்தாங்க. மிக விரைவிலேயே ஷார்ட் ஃபிளிக்ஸ் அப்படின்ற ஓடிடி தளத்திலே அந்த படம் வெளியாக இருக்கிறது. நடிகர் வடிவேலு சார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சாரோட சேர்ந்து தேவர் மகன் திரைப்படம் தவிர வேற ஏதாவது திரைப்படங்கள்ல சேர்ந்து நடிச்சிருக்காங்களான்னு குவைத்ல இருந்து அமிர்தேஸ்வரன் கேட்டிருக்காங்க. நடிகர் திலகம் சிவாஜியோடு இணைந்து தேவர் மகன் திரைப்படம் தவிர பசும்பொன் திரைப்படத்திலும் நடித்திருக்கிறார் வடிவேலு. பிளாக் அண்ட் ஒயிட்ல வெளிவந்த திரைப்படம் ஏதாவது டிஜிட்டல் கலர் பண்ணப்பட்டிருக்கா, அந்த திரைப்படத்தை எங்க பார்க்கலாம்னு மட்டக்களப்புல இருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. தமிழிலே கருப்பு வெள்ளையிலே வெளியான எந்த திரைப்படமும் இது வரைக்கும் வண்ணத்தில் வெளியாகலை. ஆனால் தெலுங்கிலே அப்படிப்பட்ட ஒரு முயற்சியை ஒரு முறை செய்தார்கள். கருப்பு வெள்ளையிலே உருவான மாயா பஜார் திரைப்படம் முழுக்க முழுக்க வண்ணமயமாக்கப்பட்டு அங்கே வெளியிடப்பட்டது. இந்திய மொழி தவிர வேறு மொழி திரைப்படங்கள்ல வித்தியாசமான ஜானர்ல திரைப்படங்கள் வெளியில வருது. ஆனா இந்திய சினிமா மட்டும் கமர்ஷியல் ஒரு சிறிய வட்டத்துக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கு. ஒரு பேய் படம் எடுத்தா கூட அதுல பாட்டு காமெடின்னு போட்டு அதை மசாலாவா மாத்திடுறாங்க. உருப்படியா ஒரு ஜானர்ல படம் இங்க வெளியிலே வராதா? ஒரு இயக்குனரா இதை பத்தின உங்களுடைய கருத்து என்னன்னு தலையாம்பலம்ல இருந்து செல்வம் ராஜா கேட்டிருக்காங்க. புது புது சிந்தனைகளோடு லப்பர் பந்து, பார்க்கிங் போன்ற படங்கள்லாம் தமிழில் வரலையா என்ன? தமிழ் திரைப்படங்கள் கமர்ஷியல் என்ற வட்டத்துக்குள்ளேயே திரும்ப திரும்ப வலம் வருவதாக நாமளே நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா எப்படி? நடிகை வாணி போஜன் இப்போ ஏதாவது தமிழ் திரைப்படங்களை நடிக்கிறாங்களா, அவங்களுடைய அப்கமிங் படத்தை பற்றின அப்டேட் இருந்தால் ஷேர் பண்ண முடியுமான்னு பாலக்கோட்லேருந்து ஜான் கேட்டிருக்காங்க. வாணி போஜனே கேங்கஸ் திரைப்படத்தில் சமீபத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. புதிதாக எந்த படத்திலும் வாணி போஜன் நடிப்பதாக தெரியல. பாடகிகள் ஸ்வர்ணலதாமா, சித்ராமா, ஜானகி அம்மா இவங்க 3 பேர்ல எந்த பாடகி பாடல் வரி இல்லாம வெறும் ஹம்மிங் மூலியமா ஒரு பாடலை சிறப்பா பாட வல்லவர்னு பிரதாப் ஜெர்மனில இருந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டுள்ள எஸ் ஜானகி, சித்ரா, ஸ்வர்ணலதா ஆகிய மூவருமே ஹம்மிங்கில் பாடலை மிகச்சிறப்பாக பாடக்கூடியவர். இவங்க 3 பேரில் யார் சிறப்பாக பாடுவார்கள் அப்படின்னு சொல்வது மிக கடினம். நடிகர் ஜெயராம் இப்பெல்லாம் கமல்ஹாசன் சாரோட திரைப்படங்களை சேர்ந்து நடிக்கிறது இல்லையே, இதுக்கான காரணம் என்ன? அவங்களுடைய நட்புல ஏதாவது விரிசல் ஏற்பட்டுருச்சா, அல்லது வரவிருக்கிற திரைப்படங்கள்ல இந்த கூட்டணி நம்ம எதிர்பார்க்கலாமான்னு கோயம்புத்தூர்ல இருந்து அஜய் கேட்டிருக்காங்க. கமல்ஹாசனுக்கும் ஜெயராமுக்கும் இடையே எந்த விரிசலும் இல்லை. இன்று வரையிலே அவர்கள் நல்ல நண்பர்களாக தான் இருக்காங்க. சரியான கதாபாத்திரம் அமையாதனால தான் அவங்க 2 பேரும் சேர்ந்து நடிக்கலை. அப்படி ஒரு சந்தர்ப்பம் அமைந்தால் நிச்சயமாக எதிர்காலத்திலே அவங்க 2 பேரும் சேர்ந்து நடிப்பாங்க. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சாருக்கு திருச்சியில சிலை வச்சாங்களே, அந்த சிலை திறக்கப்பட்டுச்சான்னு குவைத்ல இருந்து அமிர்தேஸ்வரன் கேட்டிருக்காங்க. சிவாஜிக்கு திருச்சியிலே வைக்கப்பட இருந்த சிலை இன்னும் திறக்கப்படலை. இந்த ஆண்டு ஜூன் மாதத்துக்குள்ளே நிச்சயமாக அந்த சிலையை திறந்து விடுவார்கள் என்று நம்பலாம். தெலுங்குல ஏதாவது பெரிய படங்கள் வருதுன்னா முதல் 3 நாளுடைய டிக்கெட் விலைகளை உயர்த்தலான்னு அரசே அனுமதி தருது. எதனால இந்த பழக்கம் அங்க இருக்கு? இதனால சினிமாவுக்கு ஏதாவது நன்மைகள் உண்டா? இது படத்தை ஆர்வமா பார்க்க வர மக்களை சுரண்ட மாதிரி தானே இருக்கு. இந்த நிலைமை தமிழ்நாட்டுக்கு வரதுக்கான ஆபத்து இருக்கான்னு ஸ்ரீலங்கால இருந்து மதிஷாந்த் கேட்டிருக்காங்க. படம் வெளியாகின்ற முதல் 3 நாட்களுக்கு டிக்கெட் விலையை உயர்த்துகின்ற எண்ணம் இப்போதைக்கு தமிழக அரசிடம் இல்லை. அதனால் அதை பற்றி நீங்கள் பயப்பட தேவையில்லை. அடுத்து இன்று ஒரு தகவல். பிரபல பட தயாரிப்பாளரான எஸ்.எம். உமர் தமிழ் சினிமா கலைஞர்கள் பலரோடு மிகவும் நெருக்கமான நட்பிலே இருந்தவர். அவருடைய நட்பு வலயத்திலே இருந்த நடிகர்களில் ஒருவர் தான் நடிகவேள் எம்.ஆர். ராதா. எம்.ஆர். ராதாவுடைய நாடகம் ஒன்றை தன்னுடைய ஊரான காரைக்காலில் நடத்தலாம் அப்படின்னு முடிவு செய்த எஸ்.எம். உமர் அவர்கிட்ட போய் நம்ம ஊரில் ஒரு நாடகம் நடத்துங்க என்று கேட்டார். தேவாசுர போராட்டம் அப்படின்ற நாடகத்தை உங்கள் ஊரில் போடுறேன், எனக்கு நீ 500 ரூபா கொடுத்தா போதும் என்றார் எம்.ஆர். ராதா. உடனடியாக அந்த நாடகத்தை பற்றி விளம்பரம் செய்தார் எஸ்.எம். உமர். தேவாசுர போராட்டம் அப்படின்ற நாடகம் அங்கே நடக்க போகுது அப்படின்னோடனே போலீஸ் உமரை தேடி வந்தது. நாடகத்தினுடைய தலைப்பை பார்க்கும்போதே ஆசிரியருடைய மனதை இந்த நாடகம் புண்படுத்தும் அப்படின்னு தெரியுது. அதனால் இந்த நாடகத்தை நீங்கள் இங்கே போட நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று உமரிடம் கூறினார்கள் காவல்துறையினர். என்ன பண்ணுறதுனே உமருக்கு புரியல. நேராக எம்.ஆர். ராதாவை போய் சந்தித்தார். அப்படியா சொல்கிறாங்க, அப்படின்னா லட்சுமிகாந்த நாடகத்தை நடத்துகிறோம் அப்படின்னு போடுங்க, ஏன்னா லட்சுமிகாந்த நாடகத்துக்கு தடை எதுவும் இல்லை என்றார் எம்.ஆர். ராதா. சரின்னு லட்சுமிகாந்த நாடகம் நடக்கும் அப்படின்னு விளம்பரம் செய்தார் எஸ்.எம். உமர். ஏற்கனவே அந்த நாடகம் அந்த ஊரில் நடைபெற்றிருப்பதனால
மிகப்பெரிய கூட்டம் அந்த நாடகத்தை பார்க்க வரல. பலமுறை ரசிகர்கள் பார்த்த நாடகம் அது. இப்போ நாடகம் தொடங்கியது. முதல் 2 காட்சிகள் லட்சுமிகாந்த நாடகத்திலிருந்து நடத்தினார் எம்ஆர் ராதா. 3வது காட்சியில் பார்த்தீங்கன்னா அந்த நாடகம் அப்படியே அடியோடு மாறியது. தேவாசுர போராட்டத்தை நாடகமாக நடத்த தொடங்கினார் ராதா. எம்ஆர் ராதா இப்படிலாம் பண்ணுவார் அப்படின்னு காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரியும். அப்படின்றதுனால அவங்களும் நாடகத்தை பார்க்க வந்திருந்தாங்க. இப்போ உமருக்கு என்ன செய்யுதுன்னே புரியல. ஒரு பக்கம் காவல்துறை அதிகாரிகளை பார்க்குறாரு, இன்னொரு பக்கம் எம்ஆர் ராதாவை பார்க்குறாரு. அவசரமாக மேடைக்கு பின்னால் போனவர், நீங்கள் நாடகத்தை நடத்திட்டு ஊருக்கு போயிடுவீங்க, நான் இந்த ஊரில் இருக்கணும், அதனால் தயவு செய்து இந்த நாடகத்தை நடத்தாதீங்க, லட்சுமிகாந்த நாடகத்தையே போடுங்க, வசூல் குறைஞ்சா கூட பரவாயில்ல என்றார் உமர். நீங்கள் வேணால் ஒன்று செய்யுங்க, இப்போவே இந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுங்க, நான் நாடகத்தை நடத்தி முடிச்சுட்டு கிளம்பிடுறேன் என்றாரே தவிர அந்த நாடகத்தை எம்ஆர் ராதா நிறுத்தலை. அந்த நாடகத்தை பார்த்து கொண்டிருந்த காவல்துறையினர்கள் இதற்கு சாட்சியாக நம்ம இங்கே இருக்கிறத விட நாம் வெளியில் கிளம்பி போயிடுறது நல்லது என்று முடிவெடுத்து நாடக கோட்டையை விட்டு வெளியேறி விட்டார். நாடகம் முடிஞ்சது. 500 ரூபாய் எம்ஆர் ராதாவுக்கு தரணும், ஆனால் வசூலே 200 ரூபாய் தான் ஆகியிருந்தது. என்ன பண்ணுறதுன்னு உமருக்கு புரியல. நேராக எம்ஆர் ராதாவை போய் பார்த்து வசூல் 200 ரூபா தான் ஆயிருக்கு என்ற விவரத்தை சொன்னார். அதனால் என்ன, 200 ரூபா கொடு, 500 ரூபா கொடுக்க வேணாம் என்றாராம் எம்ஆர் ராதா. வெளி உலகத்துக்கு எம்ஆர் ராதா ஒரு அடாவடி பேர்வழி மாதிரி தெரிஞ்சால் கூட எந்த அளவுக்கு நேர்மையானவராக அவர் இருந்தார் என்பதற்கு இது போன்ற பல சம்பவங்கள் சான்றாக இருக்கின்றன. உங்களுடைய பார்வையில் உங்கள் அப்பா மகேந்திரன் ஒரு இயக்குனராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சார், டைரக்டர் மகேந்திரனுக்கு இருந்த ஒரு நல்ல ஹேபிட் சார், நான் வந்து மென்ஷன் பண்ண வேண்டியது, எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் டயகனல் ஆப்போசிட் தான் வந்துட்டு புலமைப்பித்தன் அவங்களுடைய டாக்டர் இருந்தாங்க சார். அவங்க சிற்றனைன்னு ஒரு குறுநாவலில் தான் வந்து அப்போ உதிரிப்புக்களாக மாற்றினாங்க. அவங்க படத்தை பார்த்து வந்து அப்பாட்ட சொன்னது, அண்ணன் படத்துக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை, ஏன் மூலக்கதை சிற்றனைன்னு போட்டிருக்கீங்கண்ணே அப்படின்னு. அப்பா சொன்ன பதில் பார்த்தீங்கன்னா சார், கே பாலச்சந்தர் ரஜினிகாந்தை பார்த்து ஒரு கேள்வி கேட்கும்போது நீங்கள் நடித்ததிலே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் போது மகேந்திரனுடைய முள்ளுமலர் படத்தை தான் சொன்னார். அந்த ரஜினியை எப்போ நீங்கள் முதல்ல சந்திச்சிங்க? முள்ளுமலரும் ரிலீஸ் ஆகிடுச்சு சார். அது வரைக்கும் வந்து ரஜினி சார் நான் வந்து பார்த்ததே கிடையாது. இல்லை, படம் வாஸ் டிக்ளேர்ட் அஸ் அ ஃப்ளாப் இனிஷியலி சார். ஒரு ஹீரோ நம்ம ரொம்ப வந்து மதித்த ஒரு ரைட்டர் டைரக்டர் அவர் நம்ம வச்சு படம் பண்ணியிருக்காரு. அந்த படம் இனிஷியலாக ரிப்போர்ட் சரியில்லை அப்படின்றப்ப அந்த மனுஷன் எங்கேயுமே தோன்றக்கூடாதுன்றதுக்காக கமல்ஹாசனுடைய மீண்டும் கோகிலா படத்தை இயக்கக்கூடிய வாய்ப்பு மகேந்திரனுக்கு வந்தாங்க. கடைசி நேரத்தில் மகேந்திரன் படத்தை இயக்கலை, ஜிஎன் ரங்கராஜன். ஆமாம், அந்த டைமில் வந்து தேர் வாஸ் பர்சனல் ப்ராப்ளம் ஒன்று நடந்துச்சு. கமல் சாருக்கும் அப்பாவுக்கும் வந்துட்டு ஒரு ரொம்ப ஒரு பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.